ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். எனவே எகிப்தியர்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியமான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பைத்தான் யார் இப்போ தேடுறா? இந்த சோய் என்கிற எகிப்திய பார்வோன், அவனிடத்தில் இப்போ ஒசேயா பாதுகாப்பை தேடுகிறான். அதனால இவன் என்ன பண்ணுறான்? அசிரியாவுக்கு கப்பம் கட்டுவதை நிறுத்திவிட்டான். இப்போ கப்பம் கட்டுனா சும்மா கொஞ்சம் இல்லை, இவனுக்கு எருசலேம் ஆலயமாவது தென்னாட்டுக்கு இருக்கிறது. அதில் இருக்கிற வளங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. தலைமுறைக்கு அதில் உள்ள தங்கத்தையும் பொன்னையும் பயன்படுத்தலாம். சாலமோனும் தாவீதும் அவ்வளவு சேமித்து வைத்திருந்தார்கள், பொன்னையும் பொருளையும். ஆனால் வடநாட்டில் அப்படி இல்லை, கோவிலே இல்லை, எல்லா இடங்களும் தொழுகை மேடுகள் தான். அரண்மனையில் தான் இருக்கும் செல்வங்கள் எல்லாம், கோவில்களில் இல்லை. அப்படி இருக்கின்ற போது இவங்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய சூழல் இல்லை. இருந்தாலும் தென்னாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கிற எகிப்துக்கு இவர்களாக பணம் கொடுத்தாத்தான் அல்லது பொருள் கொடுத்தாத்தான் அவன் உதவிக்கு வருவான். ஒருவேளை இவனுக்கு கொடுக்குற, அசிரியனுக்கு கொடுக்குற பணமோ பொருளோ அதிகமாக போய் எகிப்துக்கு அவன் குறைவாக கேட்டு இருக்கலாம். வடநாட்டில் இருக்கிற ஒசேயா யாருடைய உதவியை நாடுகிறான்? எகிப்தினுடைய உதவியை நாடுகிறான். எப்படி பெக்கா எகிப்தினுடைய உதவியை நாடினானோ அதே போல இப்பொழுது ஒசேயாவும் இந்த எகிப்தினுடைய உதவியை நாடினான். இந்த பெக்கா எகிப்தினுடைய உதவியை நாடினான்னு தான் இவன் கொலை செய்தான் ஒசேயா. அது ஒரு முக்கியமான காரணம். அசிரியனை நாடாமல் அசிரியனுக்கு எதிராக எகிப்தை இவன் துணைக்கு அழைத்ததால் தான் ஒசேயா இவனை கொலை செய்கிறான். நிச்சயமாக அசிரியன் தூண்டுதலால் தான் அவன் செஞ்சுருக்கணும். இப்போ இதே ஒசேயா என்ன பண்ணுறான்? அசிரியனை கைகழுவி விட்டு எகிப்தில் உதவியை நாடுகிறான். அந்த உதவியை நாடியதால் இவனுடைய நிலை என்ன? எகிப்து அந்த நேரத்தில் இவனுக்கு உதவிக்கு வர இயலவில்லை. எனவே இதை அறிந்த சல்மனேசார் ஒசேயாவை பிடித்து சிறையிலிட்டான். இதுதான், இத்தோடு ஒசேயாவினுடைய காலம் முடிந்தது. ஆனால் சமாரியா இப்போ அரசன் வீழ்ந்து விட்டான், அரசன் சிறைபிடிக்கப்பட்டான். எப்போ அரசன் சிறைபிடிக்கப்பட்டானோ அப்பொழுது அதோடு சமாரியா இந்த வடநாட்டு பாரம்பரியம் முடிந்து போகிறது. இது நடந்தது 723 ஏறக்குறைய 9 ஆண்டுகள் இவன் ஆட்சி செய்த பிறகு 732 ஆட்சிக்கு வந்தான். 723 இவனை சிறையில் அடைக்கிறான் சல்மனசார், 5ஆம் சல்மனசார், அசிரிய பேரரசன். அத்தோடு வடநாட்டு பாரம்பரியமே முடிவுக்கு வருகிறது, வடநாட்டு அரசுத்துவம் முடிவுக்கு வருகிறது. இவனுக்கு பிறகு அரச பொறுப்பை ஏற்க யாரும் தயாராக இல்லை என்றால் என்ன பொருள்? எல்லா பகுதிகளையும் அசீரியர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு எதிராக தங்களுடைய கருத்தையோ தங்களுடைய குரலையோ எழுப்பக்கூடிய வலிமை வடநாட்டைச் சேர்ந்த யாருக்கும் இல்லை. எனவே அத்தோடு இந்த முதல் பகுதி முடிகிறது. 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4. இப்பொழுது 2வது பகுதிக்கு வருவோம். சமாரியாவினுடைய வீழ்ச்சி. இதில் 2 வசனங்கள் இருக்கிறது. சமாரியாவுடைய வீழ்ச்சியில் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். பின்னர் அசிரியா மன்னன் நாடு முழுவதன் மேலும் படையெடுத்து சமாரியாவுக்கு அதை 3 ஆண்டு காலம் முற்றுகையிட்டான். 3 ஆண்டு காலம்
எதை பார்த்தாலுமே எல்லாமே 3 ஆண்டுன்னு போகும். உதாரணமாக எருசலேம் கிபி 67 ரோமை பேரரசால் முற்றுகையிடப்பட்டது. அந்த முற்றுகையை தொடங்கியவன் வெஸ்பாசியன். அவன் நீரோவனுடைய இறப்புக்கு பிறகு, நீரோ 68 இறந்துட்டான். 68 இறந்துட்டான். 67 இந்த வெஸ்பாசியன் எருசலேமை முற்றுகையிட்ட ஆரம்பித்து விட்டான். அப்போ வெஸ்பாசியன் நீரோ இறந்த பிறகு அந்த செனட்டு கூடி அடுத்த சீசரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அங்கே போன இடத்துல வெஸ்பாசியன் சீசராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டான் நீரோவுடைய இறப்புக்கு பிறகு. 68 இவன் சீசரா உயர்த்தப்பட்ட உடனேயே இவன் என்ன பண்ணான், இவனுடைய மகனை டைட்டஸ் என்கிறவனை படைக்கு பொறுப்பாக போட்டு நீனே எருசலேம் முற்றுகை நடத்து. 3 ஆண்டுகள் முற்றுகை நடந்து 67 70 வரை 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முடிவுக்கு வந்தது முற்றுகை. அத்தோடு எருசலேம் அழிந்தது 70. இதே மாதிரி யூதா நாட்டில் செனாக்கரீப் ஒரு படையெடுப்பை நடத்துவான். அவனும் 3 ஆண்டுகள். இது எப்போ நடக்குன்னா 701. இந்த அசிரிய படையெடுப்பு 722. அதுக்கு பின்னால் 701 தென்னாட்டை செனாக்கரீப் முற்றுகையிடுவான். அதுவும் 3 ஆண்டு. அதே மாதிரி தான் இந்த அசிரிய படைகள் வடநாட்டை முற்றுகையிடுகிற போது 3 ஆண்டுகள் அதை முற்றுகையிடுகிறான். அந்த 3 ஆண்டுகள் சமாரியா முழுக்க அதாவது நகரையே முற்றுகையிடுவார்கள். நகரனுடைய வாழ்வாதாரம் முழுவதும் கீழே சமவெளி பகுதியெல்லாம் இருக்கும். சமவெளியை சுற்றி படைகள் இருந்தால் நகரில் உள்ளவர்கள் என்ன நிலையாகும்? வெளியே போக முடியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? அரசன் சரணடைந்து விடுவான். அதான் அதனுடைய பொருள். முற்றுகை என்றாலே நீ சரணடையணும். உன்னை நான் சிறைபிடிப்பேன், உன்னையும் உன் மக்களையும். இதில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் செத்தாலும் பரவாயில்லை, நாங்கள் சரணடைய மாட்டோம் என்று அங்கேயே அவர்கள் சரணாகதியாவது, உடலோடும் ஆன்மாவோடும் சரணாகதியாவது அப்படியே இருக்குது. எருசலேமில் அதான் நடந்தது. யூத போர் என்கிற அந்த புத்தகத்தை ஃபிலேவியஸ் யோசேப்புஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாரு. அவர் அந்த வரலாற்றை எழுதுகிற போது அவர் சொல்கிறாரு, 3 ஆண்டுகளுக்கு பிறகு டைட்டஸுடைய படைகள் எல்லாத்தையும் கீழே இருந்து கனோன் என்று சொல்லுகிற அந்த கல் உருண்டைகளை வச்சு பீரங்கிலேருந்து தாக்குறாங்க. அந்த காலத்தில் அது சுவர்கள் பூராம் சுக்குனாராக, அந்த மதில்கள் பூராமே, நகரத்தினுடைய மதில்கள். கோவிலும் இங்கிருந்து தாக்குகிற போது கோவிலும் சுக்குனராகிறது. எல்லாம் இந்த கதிரவன் பள்ளத்தாக்குலேருந்து தாக்குறார்கள். மக்கள் மேலே 70,000 பேர் இருக்கிறாங்க. தாக்க இவங்களுக்கு வேறு வழி இல்லை, அங்கேயே மடிக்கிறார்கள். 3 ஆண்டுகள். திரும்ப ஒரு கட்டத்தில் எந்த சத்தமும் இல்லை நகரில் இருந்து. டைட்டஸ் என்ன பண்ணுறான், படைகளை உள்ளே போங்க அப்படிங்கிறான். 3 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ளே போனால் எங்கு பார்த்தாலும் எலும்பு கூடுகள். அப்படி தான் அதை வர்ணிக்கிறார் யோசேப்புஸ். யாருமே உயிரோடு இல்லை. 70,000 பேரும் ஒன்று பிணமாக கிடக்கிறார்கள், இல்லது எலும்பு கூடாக கிடக்கிறார்கள். அப்படின்னா இந்த அழிவு ரொம்ப காலத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சு. 3 ஆண்டுகள்னால் 2ஆம் ஆண்டிலிருந்தே இவர்கள் எல்லாம் இறந்து போக ஆரம்பிக்கிறார்கள். ஒன்று உணவில்லாமல், இன்னொன்று இந்த அவங்க நடத்தின அந்த போரினால், தாக்குதலினால். எனவே முழுமையாக இறந்து போகிறார்கள். யாருமே உயிரோடு வரவில்லை. இவர்கள் பயத்தோடு தான் போகிறார்கள். மறைந்திருந்து தாக்கலாம், என்னால் செலட்டுக்கள் உள்ளே இருப்பார்கள், அவர்கள் மறைந்து தாக்கக்கூடியவர்கள் என்று பயத்தோடு தான் போகிறான். ஆனால் உள்ளே போனால் காக்கா குருவி இல்லை, எல்லாம் எலிகளும் பெருச்சாளிகளும் அந்த உடல்களை தின்று கொண்டு இருக்கின்றன. அதை ரொம்ப கோரமாக அந்த யோசேப்புஸ் வர்ணிப்பார். 3 ஆண்டுகள் இந்த நிலை தான். அப்போ இதுக்கு பயந்துக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உடனே சரண்டர் ஆகாமல் இருந்தவர்கள் நம்ம 70ஆம் ஆண்டிலே பார்த்த அந்த யூதர்கள்
இயேசுவுக்கு பிறகு. அதே மாதிரி எசேக்கியா அவனும் 701 நடந்த அந்த முற்றுகையில், சனாக்கரிப்பு நடத்திய முற்றுகையில் அவன் மறுத்து விட்டான். அவன் முழுக்க முழுக்க யாவையை நம்பியவனாக இருந்தான். அதனால் அவன் சனாக்கரிப்பிட்ட அவன் இணங்கவில்லை. ஆனால் யாவே அவனுக்கு உதவி செய்ததாக அவன் நினைத்தான். ஏனென்றால் செனாக்கரிப்பு முற்றுகையை விட்டுவிட்டு நாட்டுக்கு திரும்பி விட்டான். எருசலேமை பிடிக்கவில்லை. முற்றுகை முடித்து என்றால் அவனுக்கு பிரச்சனை விட்டது நாட்டில். அவனுடைய மகனே இவனுக்கு எதிராக ஆட்சியை பறிப்பதற்கு முயற்சி செய்தான். வேற வழி இல்லாமல் செனாக்கரிப்பு என்ன பண்ணுறான், முற்றுகையை விட்டு விட்டு நாட்டுக்கு திரும்பி விடுறான். இதை எசேக்கியா என்ன சொல்கிறான்னா, இது என்னுடைய ஜபமும் யாவையினுடைய செயல்பாடும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இங்கே என்ன நிகழ்கிறது? இந்த 3 ஆண்டு முற்றுகைக்கு பிறகு 6ஆம் வசனம் வாசியுங்கள். ஒசேயா ஆட்சியேற்ற 9ஆம் ஆண்டில் அசிரியா மன்னன் சமாரியாவை கைப்பற்றி இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். ஒசேயா ஆட்சி செய்த 9ஆம் ஆண்டில் இப்போ இவனை கைது செய்கிறான். அதன் பிறகு முற்றுகை தொடர்கிறது. சமாரியாவை கைப்பற்றுகிறார்கள் அழிக்கிறார்கள் முழுக்க. இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான். இப்போ இஸ்ராயேலில் பெரும்பகுதியினரை நாடு கடத்தினான்னா எங்கே கொண்டு போகிறான்? அவனுடைய அசிரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அசிரிய நாட்டுக்கு இஸ்ரேலர்களை நாடு கடத்தினான். நான் ஏற்கனவே சொன்னது போல அசிரியர்களால் முதல் மக்களை எல்லாம் நாடு கடத்தினார்கள். இந்த நாடு கடத்துவனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஒரு தெளிவு தான் இதில். நம்ம இதை ஒரு குறிப்பிட்ட பார்வையை பார்க்கணும்னா, நாடு கடத்தலின் வழியாக என்ன நன்மை இந்த நாடு கடத்துகிற மன்னர்களுக்கு ஏற்படுகிறது என்றால், மக்களை 2 பேரையும் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு வர்றாங்க. அசிரியாவிலிருந்து இங்கே வடநாட்டுக்கு அல்லது இஸ்ராயலுக்கு சமாரியாவை கொண்டு வருகிறார்கள். இங்கிருந்து சமாரியாவிலிருந்து என்ன பண்ணுறாங்க? அசிரியாவுக்கு கொண்டு போகிறார்கள். இப்போ இங்கே வந்தவர்கள் யாரோடு பழக வேண்டும்? ஏற்கனவே இருக்கிற அந்த குழுவினரோடு பழக வேண்டும். இப்போ 2 பேரும் வெவ்வேறு கலாச்சாரம், 2 பேரும் வெவ்வேறு மொழிகள். முதல்ல இவன் பேசுவது எபிரேயம், அவன் பேசுவது அரமேயம். இப்போ 2 வெவ்வேறு மொழிகள் பேசணும், 2 வெவ்வேறு கலாச்சாரம், 2 வெவ்வேறு சமயம், எல்லாமே அடிப்படையில் வெவ்வேறு. அப்போ வெவ்வேறு கலாச்சாரம் உள்ளவர்கள், வெவ்வேறு மொழி பேசுகிறவர்கள், வெவ்வேறு மதம் உடையவர்கள் இணைந்து ஒரு திட்டமிடுவது என்பது எளிதான காரியம் இல்லை. இது எத்தனை நாள் எடுக்கும்? நாட்கள் இல்லை, ஆண்டு கணக்கு, 20 ஆண்டுகள் கூட ஆகும். ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு மொழி உள்ளவர்கள். அவங்களுடைய பிரச்சனை இவங்கள்ட்ட சொல்லி, இவங்களுடைய பிரச்சனை அவங்கள்ட்ட சொல்லி 2 பேரும் ஒன்றிணைந்து தங்களை எல்லாம் இந்த அளவுக்கு அடிமைப்படுத்திய ஒரு மன்னனுக்கு எதிராக முடிவெடுக்கிறதுனா ஒரு எளிதான காரியம் அல்ல. இதுதான் அசீரியருடைய திட்டம். பபிலோனியர்கள் அதை பின்பற்றினார்கள். அதனால தான் அசிரியா இந்த மக்களை அடிமைப்படுத்திய போது ஒரு நீண்ட காலம் இவர்கள் எந்த எதிர்ப்பையும் சந்திக்கவில்லை. அப்போ எதிர்ப்பு குரலை அடக்குறார்கள். இப்படி நாடு கடத்தலின் வழியாக ஒரு இனம் ஒரு இடத்துல இருந்தால் தான் உடனே அவர்கள் they will be regrouping, மீண்டும் அவர்கள் ஒன்றிணைவார்கள். திட்டம் போட்டு தங்களை அடிமைப்படுத்தியவர்களை எதிர்த்து நிற்பார்கள். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு இந்த நாடு கடத்தலில் இல்லாமல் போய்விடுகிறது. இதுதான் அற்புதமான திட்டம் இந்த அசிரியருடைய. அதே மாதிரி பின்னால் வந்த பாபிலோனுடைய திட்டம் மூர்க்கத்தனமான திட்டம். என்றால் நாடு கடத்தல் என்பது கொடுமையானது. குறிப்பாக தென்னாட்டவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி கொண்டு போகும்போது என்ன நடந்தது என்பதை திருப்பாடல் 137 சொல்லுகிறது. அதாவது அவங்களுடைய உணர்வுகளை, பாபிலோனின் ஆறுகள் அடியில் நாங்கள் அமர்ந்திருந்தோம், எங்களுடைய இசைக்கருவிகளை எல்லாம் நாங்கள் அலரி செடிகளிலே தொங்க விட்டு இருந்தோம்,
எங்களை அடிமைப்படுத்தியவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்கள் என்று கேட்டார்கள். அதுவும் சீயோன் மலையை குறித்த பாடல்களை பாடுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் எப்படி ஒரு அடிமை நாட்டிலே சீயோனுடைய பாடலெல்லாம் பாட முடியும்? எப்படி பாட முடியும்? அதே சமயத்தில் யாவே, நான் எருசலேமை மறந்தால் என்னுடைய நான் வந்து மேல் முதலோடு ஒட்டி போவதாக. என்றால் எருசலேம் தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய தலையாக இருக்கிறது, என்னுடைய உயிராக இருக்கிறது. நான் எருசலேமை மறக்க மாட்டேன். அதே வேளையில் யாவே, நீ வந்து ஒன்று செய்யணும். எங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி எங்களை கொடுமைப்படுத்திய இந்த பபிலோனியர்களை மட்டுமல்ல, அன்றைக்கு எருசலேம் நகர் அழிந்த போது அந்த நாளில் ஒரு இனம் வந்து அது தரைமட்டமாகட்டும், அந்த எருசலேம் ஆலயம் அடியோடு அழியட்டும் என்று கத்தினார்கள். யார் என்றால் ஏதோமியர்கள். அந்த ஏதோமியருடைய குழந்தைகளையும் எங்களை அடிமைப்படுத்தியவருடைய குழந்தைகளையும் என்ன பண்ணணும்? அவர்களை பாறையில் மோதுகின்ற அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. 137வது திருப்பாடல். அந்த அளவுக்கு இந்த அடிமைத்தனம் வந்து கொடுமையாக இருந்தது. எரேமியா இறைவாக்கினர் சொல்கிறாரு, இந்த இதே எரேமியா இறைவாக்கியனுடைய மேற்கோள் வந்து நமக்கு மத்தேயு நற்செய்தியில் எடுத்தாளப்படுகிறது. அதாவது ராக்கேல் தன்னுடைய குழந்தைக்காக ராமாவிலிருந்து கதறுகிறாள் அப்படிங்கிற ஒரு மேற்கோளை எரேமியா சொல்கிறாரு. அதை வந்து மத்தேயு எடுத்தாளுகிறார். இந்த குழந்தைகளை எல்லாம் கொள்ளுகின்ற போது, ஏரோது அரசன் வந்து பெரிய ஏரோது குழந்தைகளை கொள்ளுகிற போது பெத்லேஹேமில் நடந்த அந்த கதறலை வந்து எரேமியாவுடைய இறைவாக்கோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். எரேமியா வந்து ஒரு இறைவாக்கி. எரேமியா வந்து நாடு கடத்தலின் போது, தென்னாடு நாடு கடத்தப்பட்ட போது வாழ்ந்தவர், எருசலேமில் வாழ்ந்தவர். அப்போ எரேமியா சொல்கிறாரு, ராமாவிலே கூக்குரல் ஒன்று கேட்கிறது. இந்த யாரு? ராக்கேல் தன்னுடைய குழந்தைகளுக்காக கல்லறையிலிருந்து அழுகிறாளாம். அதாவது ராக்கேலுடைய கல்லறை எங்கே இருந்தது என்றால் ராமாவில் இருந்தது. அங்குதான் பெஞ்சமின் பிறந்தான். போகிற வழியில், பெத்லேஹேமுக்கு போகிற வழியில் பிறக்கிறான். உடனே அங்கேயே அடக்கம் செய்கிறார்கள். ராக்கேலை ராமாவுக்கு அருகிலே அடக்கம் செய்கிறார்கள். இந்த நாடு கடத்தப்பட்ட போது பெஞ்சமின் இனத்தைச் சேர்ந்தவர்களும் யூதா இனத்தைச் சேர்ந்தவர்களும் நாடு கடத்தப்படுகிறார்கள். இப்போ நாடு கடத்தப்படுகிறவர்கள் செல்கிற பாதை ராமா வழியில் போகிறது. ராமா, பெத்தேல், ஆய் இதெல்லாம் ஒரு பாதையில் இருக்கிறது. இந்த பாதை வழியாகத்தான் அவர்கள் வந்து பாபிலோனுக்கு செல்ல வேண்டும். அப்படி போகிற வழியில், இது வந்து மத்திய மலைப்பாதைன்னு சொல்லுவாங்க. எருசலேமிலிருந்து மத்திய மலைப்பாதை இது வழியாக தான் போகும். அப்போ ரெண்டு இனமும், யூதா இனமும் அதே மாதிரி பெஞ்சமின் இனமும் சேர்ந்து இவங்க வடக்கு நோக்கி போகிறார்கள். இந்த வியா மாரிஸ் என்று அழைக்கப்படுகிற கடல் வழி சாலையை பிடிப்பதற்காக அது வழியாக போகிறாங்க, மத்திய மலைகள் பாதை வழியாக. அந்த பாதை ராமா வழியாகவும் பெத்தேல் வழியாகவும் ஷெக்கேம் வழியாகவும் போகும். அப்படி போகிற போது இவர்கள் ராமாவுக்கு வந்தபோது, ராமாவில் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ராக்கேல் என்ன பண்ணுறாங்களா, கல்லறையிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக கதறுகிறார் என்று எரேமியா இறைவாக்கு உரைப்பார். அந்த எரேமியாவுடைய இறைவாக்கை யார் பயன்படுத்துகிறா? மத்தேயு பயன்படுத்துகிறார். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பயன்படுத்துகிறார். அந்த ஏரோது மன்னன் அந்த குழந்தைகளை எல்லாம் கொள்ளுகிற போது அங்கே பயன்படுத்துகிறார். வாசிங்க. அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காய் அழுது கொண்டிருக்கிறார். கல்லறையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார் கல்லறையில். இதை வந்து எரேமியா சொல்லுவார். இதை ஏன் இங்கே பயன்படுத்துறாரு மத்தேயு? ஏன் ராமாவில் கதறுவதை ஏன் இங்கே பயன்படுத்துகிறாரு? பெத்லேஹேமில் கொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்காக. ஏனென்றால் மத்தேயு எழுதுகிற போது அந்த கல்லறை ராமாவில் இல்லை.
இந்த கல்லறை எங்கே வந்துருச்சுன்னா, ராக்கேலுடைய கல்லறை பெத்லேமுக்கு வந்துருச்சு. நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த பிறகு யூதர்கள், அதாவது தென்னாட்டவர்கள், எருசலேமை சார்ந்தவர்கள் தான் வந்தாங்க. திரும்பி வந்தவங்க பூராமே ஏறக்குறைய யூதா பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள், தென்னாட்டைச் சேர்ந்தவர்கள், எருசலேமை சேர்ந்தவர்கள் வந்தபோது வடக்கு பகுதியில் பூராமே பிற இனத்தார் இருந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ராக்கேல் கல்லறையை தோண்டி எடுத்து அதில் உள்ள எலும்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெத்லேஹேமில், அதை வந்து பெத்லேஹேம் தாவீதுனுடைய ஊர், எனவே பெத்லேஹேமில் என்ன பண்ணாங்க, மீண்டும் அடக்கம் செய்தார்கள். இன்றைக்கும் ராக்கேல் கல்லறை எங்கே இருக்கிறது? பெத்லேஹேமில் இருக்கிறது. அதாவது அங்கே அவள் இறக்கவில்லை, இறந்தது ராமாவில். பெத்லேஹேமுக்கும் ராமாவுக்கும் இறக்குற 80 கிலோமீட்டர் தூரம். அங்கேருந்து கல்லறையில் உள்ள எலும்புகளையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பிற இனத்தார் இருக்கிறார்கள், அந்த கல்லறைக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என்பதற்காக இந்த யூதர்கள் வாழ்ந்த பகுதியாகிய பெத்லேஹேமில் அடக்கம் பண்ணாங்க. இன்றைக்கும் ராக்கேல் கல்லறை பெத்லேஹேமில் தான் இருக்குது. அப்போ மத்தேயு பெத்லேஹேமில் கல்லறையை பார்க்குறாரு, எரேமியா வந்து இந்த கூக்குரலை பற்றி சொல்லுகிறார், ராக்கேல் தன்னுடைய குழந்தைகளுக்காக அழுவதை பற்றி சொல்லுகிறார். அப்போ அவரை பொறுத்த மட்டில் ராமா என்பதை, பெத்லேஹேம் போகிற வழி என்பதை, ராமாவுக்கும் பெத்லேஹேம் போகிற வழியில் இறந்ததாக தான் சொல்லுவாங்க. இந்த கல்லறை இங்கே இருக்கிறனால இங்கே தான் இறந்திருக்கணும் என்கிற நிலையில் அவர் வந்து அன்றைக்கே ராக்கேல் பெரியொரு செய்த இந்த செயலை நினைத்து அன்றைக்கே அழுதாள் என்கிற அந்த சிந்தனையில் இறைவாக்கு நிறைவேறுதலாக பார்க்கிறார். நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா, அந்த புலம்பல், தன்னுடைய அந்த மக்கள்லாம் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது போகிற வழியிலெல்லாம் அந்த ராக்கேலே, கல்லறையில் இருக்கிற ராக்கேலே அழுகின்ற அளவுக்கு அவர்களுடைய சூழல் இருந்தது, நாடு கடத்தப்பட்டவர்களுடைய சூழல் இருந்தது. ஏன்னா நாடு கடத்துகிற போது என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கிலிகள், இரும்பு சங்கிலிகளை குதிரையினுடைய பின்பகுதியில் இணைத்து விட்டு அந்த மக்களை இழுத்துட்டு போவாங்க. இப்போ குதிரை எப்படி போகும்? அப்படியே ஆமை மாதிரி நடந்துட்டு போமா? ஓடும். அப்படின்னா பின்னால் இழுத்துட்டு வருவதெல்லாம் என்ன பாடுபடுவார்கள்? திமிரி எடுத்து ஓடும். அப்போ இழுத்துட்டு வரவெல்லாம் என்ன பாடுபடுவார்கள்? போய் சேரும்போதே பாதி பேர் குற்றுயிரும் குலையுருமா போய் சேருவான். அதான் நடந்தது, நாடு கடத்தலில் நடந்தது அதான். அதனால தான் 137வது திருப்பாடல் அவ்வளவு வேதனையை சொல்லுது. நமக்கு அந்த திருப்பாடலை வாசிக்கின்ற போது இப்படி இந்த பாடலெல்லாம் நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணங்கள் தோன்றும். ஆனால் அது அந்த மக்களுடைய ஒரு வேதனை குரல், துன்பக்குரல். இப்போ துன்பக்குரலும் வேதனை குரலும் வெளியே வருகின்ற போது இப்படிப்பட்ட ஒரு அலறல்கள் இருக்கத்தான் செய்யும். எங்களை இவ்வளோ அடிமைப்படுத்தியவர்கள் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வெறி அவர்களுக்கு இருக்குத்தான் தெரியும். அதை தான் அந்த பாடலில் வெளிப்படுகிறது. இந்த பாடலை வாசிக்கின்ற போது நமக்கு அவர்களுடைய வேதனை புரிகிறது, கதறல் புரிகிறது, நாடு கடத்தப்பட்டதனுடைய தன்மை புரிகிறது. இதே மாதிரிதான் ராக்கேலுடைய கதறலை நாம் கேட்கிற போது நாடு கடத்தல் எவ்வளவு கொடுமையாக இருந்தது என்பது புரிகிறது. அந்த அடிப்படையில் தான் எரேமியாவே சொல்கிறார். எரேமியா தான் நாடு கடத்தப்படுவீர்கள் என்று சொன்னவர். பாபிலோனுடைய அரசன் வந்து உங்களை தண்டிப்பதற்கான ஒரு பிரம்பு அப்படின்னு சொன்னவர். நெபுகாத் நேசார் வந்து இஸ்ராயேல் மக்களை திருத்துவதற்காக இறைவனே தேர்ந்தெடுத்த பிரம்பு அப்படின்னு சொன்னார். அது அடிக்கத்தான் செய்யும்னார். அதே எரேமியா என்ன சொல்கிறாரு, ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக மாரடித்து அழுதாள். எங்கேருந்து அழுகிறா? உயிரோடவா? கல்லறையிலிருந்து அழுகிறாள். அப்போ கல்லறையில் இருக்கிற ராக்கேலுடைய அந்த ஆன்மாவை கூட தட்டுகின்ற அளவுக்கு எது இருந்ததான்? நாடு கடத்தல் இருந்தது. தட்டி எழுப்புகிறது நிலையில் ஆன்மா இருந்தது, தட்டி எழுப்புகிற நிலையில் இந்த நாடு கடத்தல் இருந்தது. அதனால் நாடு கடத்தல் என்பது ஒரு எளிய சிந்தனை அல்ல, இது ஜீரணிக்க முடியாத சிந்தனை என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இஸ்ராயலரை அசிரியாவுக்கு அவன் நாடு கடத்தினான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவர்களுடைய இனத்திலே பிறந்து ஒரு மீட்பர் போல அவர் வருகிறார். எகிப்திலிருந்து இவர்களை எல்லாம் மீட்டெடுக்கிறார். இது நடந்தது 1330.